ஒரு போர் விமானம் கிராஷ் ஆகி நடுக்கடல்ல சில பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. அங்க சாப்பாடே இல்லாம பல நாட்கள் அவங்க மாட்டிக்கிற நிலைமை ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல ஆபத்துகள் வர ஆரம்பிக்குது. அதுல இருந்தெல்லாம் அவங்க தப்பிச்சு இங்க இருந்து வந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சூப்பரான சர்வைவல் த்ரில்லர் கதையை சொல்லக்கூடிய படம் தான் 2014ல ரிலீஸ் ஆன அகைன்ஸ்ட் த சன். இந்த படத்தோடைய முழு கதையை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடக்கூடிய டிஃபரெண்டான மூவிஸ் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோடைய ஆரம்பத்துல 1942 டைம் பீரியட காமிக்கிறாங்க. இப்போ வந்து 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கிற காலகட்டம். அந்த சமயம் 3 பேரு ஒரு போர் கப்பல்ல இருந்து போர் விமானத்துல கடலுக்கு மேல பறந்துட்டு இருக்காங்க. அப்போ இவரோட பேர் தான் ஆல்ட்ரிச். சோ இவன் பாத்தீங்கன்னா அவங்களோட மிலிட்டரி ஆபீசருக்கு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றான். இந்த மாதிரி அவங்களோட விமானம் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆக்சிடென்ட் ஆக போகுது. சோ எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா கம்யூனிகேட் பண்ணவே முடியல. இங்க நடுவுல உட்காந்துருக்கான்ல, இவனோட பேரு டோனி. சோ இவனுமே பைனாகுலர் மூலியமா பக்கத்துல ஷிப் இருக்கா அப்படின்றத பாக்குறான். ஆனா இவங்களோட ஆர்மி ஷிப் அங்க இல்லவே இல்ல. அண்ட் இந்த விமானத்தை ஓட்டிட்டு இருக்கிறது இவங்களோட சீஃப் தான். ஸோ அவருமே வந்து இதுக்கு மேல நம்மளால சர்வை பண்ண முடியாது, ஃபியூயலும் தீந்துருச்சு, நான் கடல்ல தரையிறக்க போறேன், நீங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடல்லையுமே அந்த சீஃப் வந்து தரையிறக்குறாரு அவருடைய பிளைனை. அப்போ இவங்க 2 பேருக்குமே பலமா அடிபட்டுருது. நம்ம சீஃப் மட்டும் அங்க தண்ணியில இருந்து மேல வந்துட்டு லைஃப் போட்ல ஏரை ஃபில் பண்ண பாக்குறாரு. ஆனா ஏர் ஃபில் ஆகவே இல்ல. இவர் மட்டும் தான் வெளியே வந்திருக்காரு. மீதி 2 பேரும் அந்த விமானத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் எப்படியோ சீட் பெல்ட் எல்லாம் கழட்டி விட்டுட்டு மேல வந்துடுறாங்க. என்னதான் இவங்க மேல வந்திருந்தாலும் அவங்களோட பாடி பாத்தீங்கன்னா தண்ணிக்கு அடியில இழுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்பதான் சீஃப் ஒரு விஷயத்த சொல்றாரு, உங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே தண்ணியில தூக்கி போட்டுருங்க, அப்போனாதான் உங்களால இந்த தண்ணியில மிதக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு அவங்களும் அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கீழே போட இப்போ அவங்க சர்வை பண்ணி அந்த ஒரு லைஃப் போட்டை பிடிச்சிட்டு மிதந்துட்டு இருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சீஃப்மே அந்த லைஃப் போட்டை ரெடி பண்ணிடுறாரு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லைஃப் போட்டு தலை கீழே இருக்கு. ஸோ அதை எப்படியாவது திருப்பி ஆகணும். அது ரொம்ப பெருசு அப்படின்றதுனால அதை திருப்பணும் அப்படின்னா ஒரு துணியை வச்சு கட்டி அது மூலியமா இழுத்தா மட்டும் தான் அது வந்து மேலே வரும். அதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற துணி எல்லாத்தையுமே கலட்டி அந்த லைஃப் போட்ல கட்டிடுறாங்க. இப்போ அதை இழுக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்த ஒரே டார்ச் அதுவுமே தண்ணிக்குள்ள விழுந்துருது. பட் எப்படியோ அவங்க நினைச்ச மாதிரி அந்த துணியால அந்த லைஃப் போட்டை இந்த பக்கமா திருப்பி நேரா கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த 3 பேருமே அந்த லைஃப் போட்ல ஏறிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நல்ல வேலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அந்த சீஃப் கை கொடுத்து பாராட்டுறாரு. அப்போ அவங்க 2 பேருமே நம்மளை காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சீஃபும் கவலைப்படாதீங்களா, நம்ம 3 பேர் காணாமல் போயிட்டோன்றது அவங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்காக போர் விமானம் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி தைரியப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காலையில் விடியுது. நம்ம சீஃப் தான் எந்திரிக்கிறாரு. இவங்க 2 பேருமே டே எந்திரிக்கிறா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போதான் எந்திரிக்கிறானுங்க. அப்போ நம்ம ஆல்ட்ரிச் பார்த்தீங்கன்னா டோனி கிட்ட, டோனி உனக்கு காஃபி வேணுமா இந்த அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கையாலேயே காஃபி ஆத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த சீஃப் சிரிக்கணுமா அழுகணுமா அப்படின்ற மாதிரி குழப்பத்துல நின்றுட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆளாளுக்கு 3 சைடுமே உட்கார்ந்துட்டு அந்த போர் விமானம் வருதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று வர மாதிரி தெரியுது. அது பார்த்த சீஃபுமே அது பறவையா இருக்கும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஆனா அது ஒரு போர் விமானம் மாதிரி தான் தெரியுது. சரி உங்ககிட்ட இருக்க அந்த பேராசூட் இருக்கும்ல அதை எடுங்க, அதை வச்சு நம்ம சிக்னல் கொடுக்கலாம்னு சொன்னா அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்றானுங்க. டார்ச் லைட்டையாவது எடுங்கடா அப்படின்னு மாதிரி சொன்னா அதுவும் தண்ணியில விழுந்துருச்சுன்னு சொன்னோன்னே சரி வேற வழி இல்லை, உங்க கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டி மேலே சிக்னல் கொடுங்க அப்படின்னு சொல்லி 3 பேருமே அதை கழட்டிட்டு மேலே சிக்னல் கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த போர் விமானம் அப்படியே திரும்பி வேற பக்கமா போயிடுது. இவங்களுக்கு இப்போ நம்பிக்கையே இல்லை. சீஃப் கிட்ட அது நம்மளை பார்த்துட்டு காப்பாத்தாம போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு சீஃப் அதெல்லாம் இல்லை, அவங்க நம்மளை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, பார்த்துருந்தா வந்திருப்பாங்கல்ல, நீங்க நம்பிக்கையோட இருங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்மளோட உயிரை வந்து நம்ம தான் காப்பாத்திக்கணும், நான் தான் உங்களுக்கு சீஃப், ஸோ நான் சொல்றதை செய்யுங்க, நம்ம எல்லாரும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. 2 பேருமே ஓகே அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம சீஃப் உங்க 2 பேர்கிட்டயும் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்றத எடுத்து வைங்க, அது நமக்கு உதவுதான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆல்ட்ரிச்சும் அவன் கிட்ட இருக்கிற 2 மேகசின் எடுத்து வைக்கிறான். அண்ட் கர்ச்சீஃப்பையும் எடுத்து வைக்கிறான். அண்ட் நம்ம டோனி பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து கொடுக்குறான். அந்த கத்தியை நீயே வச்சுக்கோ, உன் பாக்கெட்ல வச்சுக்கோ, போட்ல இருந்து அப்படின்னா அது ஓட்ட போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சீஃப் சொல்றாரு. இப்போ அந்த போட்டுக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க. அதுக்குள்ள ஒரு இரும்பு கம்பி இருக்கு. அதை கட் பண்றதுக்கான கட்டிங் பிளேடு அண்ட் ஒரு கயிறு அதெல்லாம் இருக்கு. இது மட்டும் இல்லாம வெசில் கூட இருக்கு. அதை வாங்கி நம்ம சீஃப் கழுத்துல மாட்டிக்கிறாரு. ஒரு வாட்டர் பேக் இருக்கு. சரி நமக்கு குடிக்க தண்ணி இருக்கு போல அப்படின்னு திறந்து பார்த்தா அந்த வாட்டர் பேக் எம்டியா தான் இருக்கு. இவ்வளவுதாங்க அந்த போட்லயுமே இருக்கு. உங்களுக்கு தேவையான எந்த ஒரு பொருளுமே இல்ல, இந்த பொருட்கள் மட்டும் தான் இங்க இருக்கு. இப்போ வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த போட்டை சுத்தியுமே ஒரு 25 அடிக்கு ஒரு கயிறு இருக்கு. அது மட்டும் தான் இருக்கு. அண்ட் இந்த போட் வந்து முழுகாம இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணணும். உங்களோட ஷூஸ் எல்லாத்தையுமே கடல்ல தூக்கி போட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இவனுங்களும் அவங்களோட ஷூஸை கழட்டி அந்த தண்ணிக்குள்ள போட்டுறானுங்க. ஆனா, அந்த சீஃப் மட்டும் அவரோட ஷூவ வந்து கழட்டாமலே இருக்காரு. இத பார்த்து இவனுங்க 2 பேரும் ஏன் நீங்க கழட்டல அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு அவரு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு கரைக்கு போயிட்டோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர்கிட்டயாவது ஷூ இருக்கணும்ல. அத வச்சு நம்ம நடந்து போணும்ல. அதுக்காக தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. இத வந்து என்னதான் டோனி ஏத்துக்கிட்டாலுமே நம்ம ஆல்ட்ரிச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகுறான். அப்ப நம்ம டோனி பார்த்தீங்கன்னா, சீஃப் நான் சொல்ல மறந்துட்டேன். என்கிட்ட ஒரு கன்
கன் இருக்கு அப்படின்னு சொல்லி கன் எடுத்து காட்டுறான். சரி சரி நீ அதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ அப்படியே நைட் ஆயிடுது. நைட் டைம்ல நம்ம சீஃப் பாத்தீங்கன்னா உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்ற மாதிரி ஆல்ட்ரிச் கிட்ட கேட்கறாரு. அதுக்கு அவனும் தண்ணியா கொடுங்க கொடுங்கன்னு சொல்ல, அப்போ அவரு காலில் போட்டிருந்தாருல அந்த ஷூல தண்ணியை வந்து குடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதை இவகிட்ட கொடுத்தா, என்னையா அது இந்த ஷூல போய் தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே முழுசா 2 நாள் ஆகுது. எப்பயும் போல காலையில எந்திரிச்சு அவங்க யாராவது வருவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சீஃப் அவருடைய காம்பஸை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இவனுங்க இங்கேருந்து கரைக்கு வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சீஃப்மே இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் போனால் தான் ஒரு இடமே வரும். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா போகணுன்னா 6000 கிலோமீட்டர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ள எந்த ஒரு இடமும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம 1000 கிலோமீட்டர்ஸாவது போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி இப்படியே இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம், சாப்பாட்டுக்கு மீனை பிடிப்போம்னு சொல்லிட்டு அவங்க அந்த போட்டில் இருக்கிற கயிறை எடுத்து ஊக்குக்கு அவன் மேகசின் கொண்டு வந்திருப்பான்ல, அதில் ஒரு ஊக்கு இருக்கும். ஸோ அதை எடுத்து அந்த கயிறில் மாட்டி விட்டுறாங்க. இப்போது மீனுக்கு இறையா தான் வைக்கணும்ல, ஸோ அதனால் டோனியோட கர்ச்சீப் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த இறையா பயன்படுத்தி தண்ணியில் போடுறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே ஒரு மீன் மாட்டிக்குது. அது கொஞ்சம் பெரிய மீன் போல். இவங்க இழுக்க இழுக்க அது வரவே மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் அவங்க இழுத்துடுறாங்க. ஆனால் பார்த்தா அந்த மீன் அந்த கர்ச்சீப்போட இழுத்துட்டு போயிடுச்சு. அப்போ நம்ம ஆல்ட்ரிச் அந்த மீன் நம்மளோட பசியாக இருக்கு போல் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்கான். இவங்களால பசிய கூட பொறுத்துக்க முடியுது. ஆனா அடிக்கிற வெயில தாங்கிக்கவே முடியல. ஸோ ஆளுக்கு ஒரு துணிய தலையில போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஆல்ட்ரிச் மட்டும் அப்படியே உட்கார்ந்துருக்கான். ஸோ அவன்கிட்ட ஏதாவது துணிய போட்டுக்கோ வெயில் அடிக்குதுல்ல அப்படின்ற மாரி சொன்னா, அவன் அந்த மீன புடிக்கிறதுலயே கவனமா இருக்கான். அப்புறமா இந்த தண்ணீல குதிச்சாவாது கொஞ்சம் குளிரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தண்ணீல குதிச்சிடுறான். அத பார்த்த சீஃப், இவ்வளோ பெரிய கடல்ல சுறா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ பாட்டுக்கு ஏன்டா குதிக்கிற அப்படின்ற மாரி திட்டிட்டு இருக்காரு. அப்புறம் அவனும் கொஞ்ச நேரத்துல அந்த போட்ல ஏறிடுறான். ஸோ அப்படியே சன்செட் ஆக ஆரம்பிக்குது. அந்த சன்செட்ட பார்த்துட்டு இது சாப்பிடுற பொருளா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கான். இப்போ கிட்டத்தட்ட அவங்க 5 நாளா சாப்பாடு தண்ணி இல்லாம அங்கேயே இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரியே காலையில இவங்க காஃபி குடிக்கிற மாதிரியே இமேஜின் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம டோனி கூட அது உண்மையான காஃபி மாதிரியே தெரியுது. அண்ட் அந்த கடல் தண்ணி கூட நல்ல தண்ணி மாதிரி தெரியுது. அதை எடுத்து குடிக்க போறான். அப்ப சீஃப், அது உன்னோட இமேஜின் மட்டும்தான், அதை நீ குடிக்காத அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சீஃப் லைஃப் ஜாக்கெட்ல நம்ம எங்க இருக்கோம், நம்ம எங்க போறோம் அப்படின்றதெல்லாம் வரைஞ்சு காட்டுறாரு. அப்போ இவங்களும் பக்கத்துல எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு தீவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அங்க போனோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, ஆனா அதுக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, நம்ம லைஃப் போட் வந்து இன்னும் ஸ்பீடா போகணும். இதே வேகத்துல போயிட்டு இருந்தது அப்படின்னா நம்மளால போகவே முடியாது அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் அந்த லைஃப் போட்டை சுத்தியுமே கயிறு இருக்கும்ல 25 அடிக்கு. ஸோ அந்த கயிறு வந்து கழட்டிடுறாங்க. ஸோ அந்த கயிறுல அவங்களோட லைஃப் ஜாக்கெட்டை தூக்கி போட்டு அந்த லைஃப் ஜாக்கெட்டை கட்டிட்டு அதை ரொம்ப தூரத்துக்கு தூக்கி போட்டுறாங்க. அந்த லைஃப் ஜாக்கெட்டும் அலையோட வேகத்துல அடிச்சிட்டு போகுது. ஸோ அதனால இந்த லைஃப் போட்டுமே இன்னும் வேகமா போக ஆரம்பிக்குது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். 3 பேருமே சேர்ந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுங்க ஆண்டவரே, அட்லீஸ்ட் மழையாவது கொடுங்க, அது மூலியமா நாங்க தண்ணி தாகத்தை தீர்த்துப்போம் அப்படின்னு போல வேண்டிட்டு இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிறாங்க. அண்ட் அவங்க கிட்ட வாட்டர் பேக் இருக்கும்ல, அதுலயுமே அந்த தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம சீஃப் பாக்குறாரு, ஆல்ட்ரிச் இன்னமும் அந்த மீனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரமா மெதுவா மீன் பிடிச்சிட்டு இருந்தவன் கடுப்பாயிட்டு நான் கையாலே பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூண்டில வச்சு கீழே குத்திக்கிட்டே இருக்கான். அதை பார்த்து சீஃப், டேய் மெதுவா பண்ற, போட்ல லைட்ல குத்திர போற அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஆனா அவன் கேட்காம குத்திட்டு இருந்ததுல ஒரு மீனை பிடிச்சிடறான். ஸோ அந்த மீனை பிடிச்சிட்டு போட்டு பக்கம் இப்படி இழுத்துட்டு வந்து பார்த்தா அது ஒரு சுறா மீன். இவனுங்களும் சேர்ந்து அந்த மீனை வந்து பிடிச்சி அந்த இடத்துல சாகடிச்சிடுறாங்க. இப்போ இவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு ஃபுல் மீல்ஸே கிடைச்சிருச்சு. அவங்க பசி ஆடுற வரைக்கும் வெறும் மாமிசமா அதை சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம சீஃப் அவரோட சாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறாரு. இது சால்ட் வாட்டர்ல இருந்ததுனால கெட்டு போகாது. அண்ட் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே கடல்லே தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க போட்டு ஃபுல்லாவே ரத்தக்கரையா இருக்கும். ஸோ அதை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சீஃப் உங்க 2 பேர்கிட்டயும் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம டோனி, எனக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்றான். ஆல்ட்ரிச், நான் சிங்கிள் தான் அப்படின்னு மாதிரி சொல்றான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஆக ஆக அவங்க அந்த சுறா மீனோட மாமிசத்தை கடல்ல தூக்கி போட்டாங்கல்ல, அதோடைய வாசனை அதோடைய ஸ்மெல்லை வச்சுட்டு அங்கே ஏகப்பட்ட சுறா வந்துடுது. அவங்க போட்டை சுற்றியுமே சுறா சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது தெரியாம நம்ம ஆல்ட்ரிச் கையை தண்ணிக்குள்ளே விட்டுட்டு இருந்திருப்பான். ஒரு சுறா வந்து அவனோட கையை வந்து கடிச்சிருது. அதில் அடிபட்டு அவனுக்கு நிறைய காயம் ஏற்படுது. இப்போ அடுத்த நாள் காலையில் விடியுது. அவங்க ஒரு பேராஷூட் மாதிரி பண்ணியிருந்தாங்களே லைஃப் ஜாக்கெட்டை வச்சு, அதை மறுபடியும் அந்த கையில் கட்டி தூக்கி போடுறாங்க. அது மூலியமா அவங்க போட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக நகர ஆரம்பிக்குது. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சு
முடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் மழை பெய்யணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. எத்தனை நாள் இவங்க சர்வை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அந்த போட்ல சின்ன சின்ன கோடா கிழிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மழை பெய்யுது. அந்த மழை மூலியமா தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஆல்ரிச்சுக்கு என்னென்னமோ இமேஜினேஷன், அதாவது இலியூஷன் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம டோனி அவன் கையில இருக்கிற கண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து ஆல்ரிச்சு, நீ பார்க்குற விதமே சரியில்லையே, அந்த கண்ணை என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை, நமக்கு ரொம்ப பசிக்குது, இதை வச்சு ஏதாவது நம்ம சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த கண்ணை சீஃப் பக்கமாக நவுத்துறாங்க. சீஃப்மே பயந்துடுறாரு. என்னடா என்ன சொல்ல போறீங்களா அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்போ டக்குன்னு ஷூட் பண்ணுறானுங்க. சீஃபுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பறவை. ஸோ அதுதான் ஷூட் பண்ணியிருக்கானுங்க. அந்த பறவை கீழே விழுந்துருது தண்ணியில். இப்போ அந்த பறவையை நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம சீஃப்மே அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு பறவை எடுக்கிறதுக்காக போறாரு. அந்த நேரம் ஒரு சுறா இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. இவருமே அந்த பறவை எடுத்துட்டு ஃபாஸ்டா அந்த போட் மேலே ஏறிடுறாரு. ஜஸ்ட் மிஸ்ல அந்த சுறா இங்க இருந்து போயிடுது. ஸோ அவங்க நினைச்ச மாதிரியே அந்த பறவையை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, இதுக்கப்புறம் நமக்கு சூசைட் பண்ற தாட் கூட வரலாம். ஸோ அதனால இந்த கன்னை நம்ம கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடல்ல புல்லட்டோட அப்படியே தூக்கி போட்டுறாங்க. இது வரைக்கும் இவங்க கிட்டத்தட்ட 20 நாளா இந்த போட்லயே சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டோனி ஆல்ரிச்சும் 2 பேரும் நல்லா கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சீஃப் திட்டுறாரு. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரோ வருவாங்க, நீங்க என்னன்னா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்க. இவங்க 2 பேருக்கும் காண்டாவது. இது வரைக்கும் அவர் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தவங்க ஏன் எங்களை திட்டுற அப்படின்ற மாதிரி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொன்ன அந்த ஐலாண்டு வரும்னு பார்த்தா 20 நாள் ஆச்சு, நீங்க தீவுன்னு சொன்ன இடம் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அந்த சீஃப், இல்ல அந்த தீவு பக்கத்துல தான் இருக்கணும், நமக்கு இன்னும் வேகம் தேவை, ஸோ வேகமா போனோம்னா நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அதுக்காக ஷூவையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல அதை ஒரு துடுப்பு மாதிரி யூஸ் பண்ணி அந்த போட்டை நவுத்தி வேகமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. ஸோ அப்போன்னு பார்த்து கரெக்டாக மழை பெய்யுது. அவங்க தண்ணி எல்லாமே பிடிச்சி வைக்க பார்க்குறாங்க. ஆனால் பெரிய அலையாக அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்த ஒரு பெரிய அலையில் அவங்க போட்டுமே கவுந்துருது. ஸோ இவங்களும் கஷ்டப்பட்டு அந்த போட்டை நிமித்தி அதில் ஏறிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது. அந்த மலையிலேருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. 3 பேருமே நல்லா குடிச்சிட்டு மட்டையான மாதிரி படுத்து கிடக்காங்க. நம்ம ஆல்ரிச்சு அப்படியே தூக்கத்திலேயே இந்த மாதிரி உங்களில் யார் செத்தாலும் அவங்கள நான் தான்டா சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா அவங்களோட கையை வச்சு ஒரு துடுப்பாக யூஸ் பண்ணி அந்த போட்டை நவுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரத்தில் திட்டத்திட்ட ஏதோ ஒன்று தெரியுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த சீஃப் சொன்ன அந்த தீவு தான் இங்க இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க 3 பேருக்குமே சந்தோஷம். அவங்க நினைச்ச மாதிரியே அந்த தீவு பக்கத்துல வந்துடுறாங்க. ஆனா இவங்களால அந்த போட்டை கொண்டு போக முடியல. ஏன்னா அவ்வளோ டயர்ட்ல அந்த போட்லயே படுத்திருக்காங்க. பட் அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய ஆளை வந்து இவங்க போட்டை கவுத்தி விட்டு இவங்கள அந்த கரைக்கிட்ட கூட்டு போயிடுது. ஸோ 30 நாள் கழிச்சு அவங்க முதல் முறையா கரைக்கு வந்திருக்காங்க. அப்போ திரும்பி பார்க்குறாங்க. அங்க ஒரு சின்ன வீடு இருக்கு. ஸோ 3 பேரும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால நடக்கக்கூட முடியல. ஏன்னா 30 நாளா அந்த போட்லேயே உட்கார்ந்து இருந்ததுல இவங்களுக்கு எப்படி நடக்கணுன்றது கூட மறந்து போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க நூடுல்ஸ் ஆயிட்டானுங்க. ஆனாலுமே இவங்க அப்படியே அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த படமும் முடியுது. ஸோ இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தாங்க. ஸோ இப்படி உண்மையிலே 34 நாட்களா இந்த 3 பேர் வந்து சர்வை பண்ணி ஒரு தீவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு மிலிட்ரியில இருந்து நிறைய மெடல்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்திருக்குன்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்மளால சர்வை பண்ண முடியுமான்னு நினைச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்துல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.